தமிழ்நாடு முழுவதும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் வாழ் குடும்பத்தினருக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசு. பாரம்பரிய உன்னத திருவிழாவான தமிழர் திருநாளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பொங்கல் திருநாளுக்கு முன்பாக 3000 ரூபாய் ரொக்க பரிசு, வேட்டி சேலைகள் உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்க ஏற்பாடு செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு நீல கரும்பு உள்ளிட்டவை ரேஷன் கடைகள் வழியாக வழங்கிட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல். முதலமைச்சரின் அறிவிப்பால் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2,22,00,000 குடும்பங்களுக்கு ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும். சுமார் 6,936 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் 20 லட்சம் அரசு கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம். சென்னை நங்கந்தம்பாக்கத்தில் நடைபெறும் விழாவில் நாளை திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் நினைவேந்தலில் உருவப்படத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், எஸ்.பி. முத்துராமன், வைரமுத்து உள்ளிட்டோரும் மரியாதை. அழைப்பதில் கொடுக்காமலேயே மக்களுக்கான அரசு நிகழ்ச்சிகளில் தாமாக முன்வந்து கலந்து கொள்வார் ஏவிஎம் சரவணன். தாம் மேயராக இருந்த காலங்களில் நடந்தவற்றை நினைவு கூர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். குறைப்பதற்காக இந்த பாலங்களுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நான் நேரடியாக சென்று அழைப்பதில் கூட தந்ததில்லை. தபாலில் அனுப்பிச்சி வச்சுருக்கோம். ஆனால் அதை பார்த்துட்டு நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்பே அந்த நிகழ்ச்சியில் முன்வரிசையில் அமர்ந்திருப்பார். நான் ஆச்சரியப்படுவது உண்டு. நான் பல நேரங்களில் மேடைக்கு அழைப்பது உண்டு. அவர் இல்லை நான் இங்கேயே இருக்கிறேன், சென்னை நகர மக்களுக்கு இது முக்கியம், அதனால தான் நான் இதை முக்கியம் என்று கருதி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் என்று என்னிடத்தில் அடிக்கடி சொல்வார். பணம், பெயர், புகழ் என எவ்வளவோ இருந்தாலும் மனதுக்கு நெருக்கமானவர்கள் இறக்கும்போது அனாதை போல் உணர்கிறேன். ஏவிஎம் சரவணன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் குறுக்கம். அது காலத்தின் சட்டமோ எனக்கு தெரியாது. நமக்கு யார் ரொம்ப விரும்புகிறோமோ, நம்ம யார் ரொம்ப மதிக்கிறோமோ, நம்ம யார் ரொம்ப பிரியமாக இருக்காங்களோ அது காலம் சீக்கிரமாக கொண்டு போயிடுறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் விட்டு பிரியும் போது நமக்கு எவ்வளோ ஒரு பணம், பேர், புகழ், பணம், நல்ல குடும்பம், சொத்து, பிள்ளைங்க இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் போகும்போது நமக்கு ஒரு அனாதியாக ஒரு ஃபீலிங் வருது. வாழ்நாள் முழுக்க தொழிலாளர்களை பாதுகாக்கும் நல்ல முதலாளியாக திகழ்ந்தவர் ஏவிஎம் சரவணன். நினைவேந்தல் நிகழ்வில் நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் புகழாரம். தன்னுடைய மக்களை, தன்னுடைய ஒர்க்கர்ஸை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு எவர் நினைக்கிறாரோ அவர் பெருந்தலைவர். இந்த வளாகமே உருவாக்கப்பட்டது அவர்கள் தொழிலாளர்களுக்காக. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம். கெஜங்கல் நாயக்கன் பட்டியல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பு. நாமக்கல் மாவட்டம் பிலிக்கல்பாளையம் முதல் கொடுமுடி வரை காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்க அரசாணை வெளியிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் அதிமுகவின் ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம்.
2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. புதுக்கோட்டை அருகே நயினார் நாகேந்திரனின் பிரச்சார பயண நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். மத்திய அமைச்சர் அமித் ஷா வருகையொட்டி புதுக்கோட்டை முழுவதும் பலத்த பாதுகாப்பு. சுமார் 5000 போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு. தவிக தலைமையிலான கூட்டணியில் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இணைவார்கள். தவிக நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் நம்பிக்கை. பொங்கல் வரையிலும் பொறுத்துக் கொள்ளுங்கள், அதற்குள் எத்தனை பேர் வருகிறார் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அதே போல ஓபிஎஸ் டிடிவி நீங்க சேருவாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இல்லை, அவர் சேருவார் என்பதல்ல, நம் கூட்டணி இடம்பெறுவார். மூத்த முன்னோடியும் மொழிப்போர் தளபதி என போற்றப்பட்டவருமான எல் கணேசன் காலமானார். வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் தஞ்சாவூரில் உயிர் பிரிந்தது. பொங்கல் விழாவையொட்டி 32 பயணங்களை மேற்கொள்ளும் வகையில் 10 சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு. ஜனவரி 8 முதல் 21ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து கோவை, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இயக்கப்படுகின்றன. சென்னையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மற்றும் அன்புமணியின் மனைவி சௌமியா. அரசியல் வேறுபாடுகளை கடந்து இருவரும் ஒரே நிகழ்வில் பங்கேற்பு. பெரியாருடைய பகைவர்களின் நோக்கம் நிறைவேறுவதற்கு சீமானின் அரசியல் பயன்பட்டுவிடக் கூடாது என திருமாவளவன் அறிவுறுத்தல். திமுக மீதுள்ள முரண் பெரியாரின் தியாக வாழ்வை கொச்சைப்படுத்துவதாகிவிட வேண்டாம் என்றும் அறிவுரை. பகைவர்கள் என்ன உத்தியை கையாளுகிறார்களோ, பெரியாரை வீழ்த்துவதற்காக பெரியார் காலத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிற சக்திகள், அவர்கள் யார் என்று அவருக்கே தெரியும். அவர்களின் நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களின் அரசியல் ஏதுவாக அமைந்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் எங்களுடைய கவலை. எனவே பெரியாருடைய பங்களிப்பை, அவருடைய ஈகத்தை நாம் எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடக்கூடாது, கொச்சைப்படுத்தக்கூடாது என்பது எம்முடைய வேண்டுகோள். சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் 10வது நாளாக போராட்டம். சென்னையில் உள்ள சிவானந்தா சாலையில் மனித சங்கிலி அமைத்து கவன ஈர்ப்பு. தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் கழிவுநீரை தடுத்து தூய்மை செய்யும் திட்டத்தை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வால் நியமிக்கப்பட்ட தண்ணீர் மனிதன் ராஜேந்திர சிங் கழிவுநீர் கலக்கும் பகுதியில் ஆய்வு. ஜெய்ஷ் முகமது பயங்கரவாத இயக்க தலைவர் மசூத் அசாரை பாகிஸ்தானுக்கு படைகளை அனுப்பி கைது செய்ய வர வேண்டும். மதுராவை அமெரிக்க அதிபர் கைது செய்தது போன்று பிரதமர் மோடியும் செயல்பட வேண்டும் என AIMIM தலைவர் ஓவைசி வலியுறுத்தல். காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளிலும் கொட்டும் பனி. சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு வியப்பு. தாங்கள் விளையாடும் உலகக்கோப்பை 20 ஓவர் போட்டிகளை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மாற்ற வங்கதேசம் வலியுறுத்தல். IPL போட்டிகளிலிருந்து வங்கதேச வீரர் முஷத்தபீர் நீக்கப்பட்டதால் பதில் நடவடிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் குறையாத பக்தர்கள் கூட்டம். நடுங்கும் குளிரிலும் மனமுருக வழிபாடு.